நாசரேத்தின் தந்தை கணவன் ஆர்தர் மர்காசிஸ் செதுக்கிய பூமி நாசரேத்து. இம்மண் கால்பந்தோடு கலந்தது. எண்ணற்ற கால்பந்து வீரர்களை உருவாக்கிய மண் நாசரேத்து. இம்மண்ணிலிருந்துதான் இந்திய அணிக்கு ஆடிய குணபாண்டியன், இந்த இந்திய கப்பற்படை அணியை வழிநடத்திய ஜெயம், தமிழ்நாடு கால்பந்து அணியை வழிநடத்திய குணசிங், இந்திய அணியில் இடம் பிடித்த காந்தி, இந்திய ஆயுதப்படையை அணியில் கலக்கிய ஹெக்டேர் ஆகியோர் தோன்றியிருக்கின்றனர். இந்த வரிசையிலே தமிழ்நாடு அணியிலே ஆடிய கிறிஸ்டோபர் ராஜா, ஜெபராஜ் மற்றும் நாசரேத் அணியிலே இடம் பிடித்த பவுளி ஜெயசித்திரன் ஆகியோரை தான் நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றோம். இம்மூவரில் பெரிய கடாமிசை வைத்திருப்பவர்தான் அண்ணன் கிறிஸ்டோபர் ராஜா. இவருடைய தந்தை கேபி ராஜா நாசரேத்தின் பெரும் செல்வந்தர். பல கால்பந்தாட்டங்கள் போட்டிகளை நடத்தி நாசரேத்தில் கால்பந்து அணிகளை ஊக்குவித்தவர். அண்ணன் கிறிஸ்டோபர் ராஜா ஒரு சிறந்த ஸ்டாப்பர், ஆடுகின்ற அணிக்கு அரணாக நிற்கக்கூடியவர். இடதுபுறம் இன்றும் இளைஞரை போன்று பங்க் ஸ்டைலில் முடியலங்காரம் செய்திருப்பவர்தான் அண்ணன் ஜெபராஜ், எனது தந்தை வழி பாட்டி வழியில் உறவினர். மிடில் லைனில் சிறந்த ஆட்டக்காரர். அவருடைய ஒவ்வொரு அசைவும் பல வீரர்களின் ஆட்டத்தை காலி செய்யக்கூடியது. வலது ஓரம் நிற்பவர் அண்ணன் பவுளி ஜெயச்சந்திரன். நாசரேத் கல்லூரி அணியிலும் நாசரேத் அணியிலும் இடம் பிடித்து சிறந்த பங்களிப்பை தந்தவர். நாசரேத் கால்பந்து அணிக்கு மேனேஜராக இருந்து பல வெற்றிகளை தந்தவர். நான் கைலாசபுரம் தெருவில் என்னுடைய அப்பா அம்மாவுடன் நான் வாழ்ந்து வந்தேன். அங்கு ஒரு கிரவுண்டு உண்டு. அதுக்கு பேர் கொஞ்சம் கோலிப்பி கிரவுண்டு அதுக்கு பேர். ஆனால் கோலிப்பி கிரவுண்டுனாலும் அங்கே மிஸ்டர் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோஆப்ரேட்டிவ் பேங்க்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ஆமாம், அவங்கெல்லாம் சிறந்த பிளேயர்ஸ். அவங்கெல்லாம் வெளியே ஃபுட்பால் ஃபீல்டுக்கு வரலை, ஆனாலும் அவரை மறக்க முடியாது. அவர் மிஸ்டர் அலெக்சாண்டர் அருமையான பிளேயர். அதில் இருந்து அவர் சொல்வார், ஒரு பாலை மிஸ் பண்ணாலும் அடிக்கிற அளவுக்கு ஜெபா இப்படி பண்ணணும் அது அப்படின்னு பார்ப்பல. அவர் அப்படி இப்போ சொன்னதை கேட்டுட்டு விளாடுவோம். ஆனால் அதுக்கு பிறகு அவரு கூட அவர் ஊக்கப்படுத்தினதுனால அதுக்கு பிறகு அங்கே ரொம்ப பிரபலம் இந்த கிரவுண்டில், ஒலிம்பிக் கிரவுண்டில் ஆனால் அவங்க ஒலிம்பிக் கிரவுண்டுங்க சொல்கிறது இதாக இருக்குது. ஆனால் அதில் தான் நான் என்னுடைய ஆரம்ப காலம் சிறு வயதில் நான் அந்த ஒலிம்பிக் கிரவுண்டில் காலையிலேயே போய் நின்றுவேன். எங்கள் அப்பா சொல்லுவாங்க, என்ன கிரவுண்டுக்கு ஓடிட்டானா அப்படி இப்படிம்பாங்க. ஆனாலும் அங்கே போய் நின்று அந்த ஒலிம்பிக் கிரவுண்டில் கொஞ்சம் தூரம் ஓடி இது பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இவங்க அலெக்சாண்டர், அப்புறம் ஜெயக்குமார் அண்ணன், அதுலேயே மிக சிறந்த பிளேயர்ஸ் ஆமாம் உருவாகிறதுக்கு அவங்க எல்லாருமே காரணம். ஆனால் கிரவுண்டு பிரபலம் கிடையாது, ஆனால் ஒலிம்பிக் கிரவுண்டு அது இப்போ வேதராஜ் சார் இப்போ பையன் அதை சொன்னோன்னே எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நீங்களே ஞாபகம் வச்சுருக்கீங்களா? ஒலிம்பிக் கிரவுண்டு அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைத்து கொண்டு இருந்தேன். ஆனால் அருமையான இது. அப்போ நாங்கள் திருமறையூரில் ஏசி செல்வன் அண்ணன் கூப்பிடுவாங்க. அது சதன் ஸ்டார் வர்சஸ் திருமறையூர் விளாடுவோம். அப்போ நாங்களாம் மிக சிறியவன். அப்போது அலெக்சாண்டர் அண்ணன், ஜெயக்குமார் அண்ணன், அதுலேயும் அற்புதமான பிளேயர்ஸ். தங்கசாமி என்று ஒருத்தர் இருந்தார், அலெக்சாண்டர் அண்ணன் தம்பி. அவரெல்லாம் சிறந்த பிளேயர். அவரெல்லாம் ஃபாரின் போயிட்டாங்க. அது அவங்கெல்லாம் ஊக்கப்படுத்தினதுனால என்னுடைய முன்னேற்றத்துக்கு அவங்க எல்லாம் ஒரு முதன்மையான காரணம். அது அவங்களெல்லாம் நன்றி மறக்க முடியாது. நாசரேத் என்றாலே உயிர் ஆசிர் சார் என்று எங்கள் சார் தான். எங்கள் சார் அது பிறகு வேதராஜ் சார்லாம் எங்களை ஏய் உள்ளே ஓடு விளாடு அப்படின்னு சொல்லி விரட்டி விடுவாங்க. ஓடுவோம், உள்ளே விளாடுவோம். இந்த கிரவுண்டில் நான் நிற்கிறதுக்கு ரொம்ப பாக்கியமானவன். நிறைய பிளேயர்ஸ் அப்படிங்கிறது நாசரேத்தில் உருவாகியிருக்காங்க. நான் மட்டும் இல்லை,
கிறிஸ்டோபர் அண்ணன் வந்து என்னுடைய குருண்டே சொல்லலாம். யாருமே எனக்கு தெரியாது. அவர் வந்து அவருடைய விளையாட்டு எல்லாம் கூட விளையாடியவன். அது மாதிரி என்னுடைய பவுலி அண்ணன் வந்து எங்கள் டீமுக்கு மேனேஜராக வந்திருக்காங்க. வந்திருக்கச்சில சொல்லுவாப்புல, ஜபா இப்படி இது பண்ணணும், அந்த டீமை அடிக்கணும் அப்படின்பாப்புல. அந்த ஒரு ஊக்கம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயன்பட்டுச்சு. அதனால் நாங்கள் நிறைய மேட்சஸ் வின் பண்ணோம். அதுக்கப்புறம் என் கூட நண்பன் நவநீத கிருஷ்ணன், அது வந்து நானும் நவநீதனும் எங்கள் 2 பேரையும் உருவாக்கியவர் ஆசிர் சார் என்பதை நான் பெருமையாக சொல்கிறேன். உயிர் எங்கள் ஆசிர் சார். அவர் மறைந்து சில நாட்கள் ஆகிறது. இருந்தாலும் இந்த கிரவுண்டில் ஆசிர் சாரை நினச்சிட்டு தான் நான் இறங்குவேன். அந்த இது என்னுடைய ஒரு இந்த கிரவுண்டில் விளையாடுறவங்க பாக்கியவான்கள். என்னுடைய அதுக்கு பிறகு இயேசு செல்வன் அண்ணன், அவரை முக்கியமாக சொல்ல வேண்டும். அவர் ஒரு சிறந்த பிளேயர். அவர் மேலே எங்கள் கூட வந்திருக்க வேண்டிய ஆள். ஆனால் இங்கேயே இருந்ததுனால இங்கே இது பண்ணிட்டாங்க. அவரும் பயங்கரமான ஊக்கமளிப்பவர். அதுக்கு பிறகு பீடியையும் இதில் திரவியகுமார் அது வந்து சிறந்த பிளேயர் அப்படின்ட்டு சொல்லி நான் வந்து ஸ்டேட் விளாண்டுருக்கேன். இந்தியன் ஸ்டேட் பேங்கில் இந்தியன் லெவலில் நான் விளாண்டுருக்கேன். ஆனாலும் இவங்க எல்லோரும் கூட சேர்ந்து விளாண்டதுனால இவங்கெல்லாம் மிக சிறந்த பிளேயர்ஸ். அதுக்கு பிறகு ஸ்டீபன், மூக்குப்பொரியில் ஸ்டீபன் சொல்லிட்டு ஃபுட்பால் பிளேயர், அவனும் இங்கேயே அப்பாயின்மெண்ட் வாங்கி இங்கேயே இருந்து விட்டார். நல்லாச்சுன்னா இன்னும் நிறையா இயேசு செல்வன், ஸ்டீபன் இவங்கெல்லாம் நல்லா மேலே வந்திருக்கணும். அது கர்த்தர் கொடுத்த பாக்கியம். ஆனால் எனக்கு கொடுத்த பாக்கியம் இந்த மண்ணில் நான் காலை வைத்ததினால் எனக்கு நல்ல பலன் கிடைச்சது. கர்த்தருக்கு சோஸ்திரம். பட்டணம் வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டணம். இந்த பட்டணத்தில் அந்த காலத்திலே கடவுள் நினைத்து மர்காசி சாயர் போன்ற ஊழியர்களை அனுப்பி இந்த அருமையான பள்ளியை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இந்த பள்ளியின் மூலமாக அநேக பேர் படிப்பின் மூலமாகவும் விளையாட்டின் மூலமாகவும் பயன்பெற்றிருக்கிறார்கள். அதில் நானும் ஒருவர். இந்த பள்ளியில் படித்ததன் காரணமாக இன்று வங்கியிலே பணி செய்து ஓய்வு பெற்று நல்ல நிலைமையில் இருக்கிறேன். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த பள்ளியில் படித்தது தான். எங்கள் அப்பா அம்மா காலத்திலிருந்தே இந்த ஃபுட்பால் வந்து அந்த காலத்துலேயே பெரியவங்கள்லாம் இந்த 7 பேர் விளையாடுற விளையாட்டை விளையாடி தங்க மெடல்களெல்லாம் வைத்து ஆடி வின் பண்ண அருமையான ஊர் இந்த சுற்றி இருக்கிற பெரியவங்க அவங்களையும் நாங்கள் இப்போ நினைக்கிறோம். அதேபோல் நான் மர்காசிஸ் ரெக்ரேஷன் கிளப்புங்கிற ஒரு கிளப்பை ஆரம்பித்து அதன் மூலமாக அநேக பிளேயர்ஸை உருவாக்கியிருக்கோம். குறிப்பாக கிருஷ்ணவர்னே, அதுக்கு முக்கியமான ஒரு ஆள் ஜெயராமன். அவங்கள நாங்கள் மறக்கவே முடியாது. அநேக பணங்களெல்லாம் ஏகப்பட்ட பணங்களை செலவு பண்ணி அநேக பிளேயர்ஸுகளை உருவாக்குனதில் அந்த ஜெயராமனை நாங்கள் மறக்க முடியாது. அதே மாதிரி கிறிஸ்டவனை எப்படியோ வாழ்ந்தவர்கள். ஆனால் இப்போவும் அந்த விளையாட்டில் கிறிஸ்டவனை மறக்க முடியாத ஒரு பெரிய ஸ்டாப்பர். அவங்களும் இப்பொழுதும் அந்த ஃபுட்பாலுக்காகவும் அந்த ஃபுட்பால் மூலமாக அவங்களுக்கு கிடைத்த பணியின் மூலமாக அவர்கள் இப்போது சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் ஜெபராஜ் மர்காசி கிளப்பு இருக்கும்போது நான் செயலாளராக பணியாற்றினேன். அப்பொழுதும் அவன் எவ்வளவு பணிவோடு அந்த கிளப்புக்கும் அதை நடத்துபவர்களுக்கும் ஒரு அருமையான பிளேயர் சொன்ன மாதிரி விளையாடுவான். நல்ல டேலண்ட், அருமையாக விளையாண்டு ஸ்டேட் பேங்கில் அவனுக்கு வேலை கிடைத்து அதுலேயும் பல விளையாட்டுகளை விளையாடி அவன் முன்னேறி இப்பொழுது ஓய்வு பெற்றிருக்கிறார். அவரும் ஒரு மறக்க முடியாத அனுபவங்கள். இந்த நாசரேத்துக்கு வந்தால் நாசரேத்து வாழ வைக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை.